வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு அழகான இடத்துக்கு நாங்கள் போனோங்க. அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலம் ஆஸ்னூரில் தாண்டி ஒரு காட்டில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போனோங்க. அந்த ரெசார்ட்டில் எங்களுக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் கைஸ். டான்ஸ் ஆடலாமா? டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11 AM மார்னிங் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிளம்பியாச்சு. இன்ட்ரோ கொடு. கரெக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸுங்க அந்த லொக்கேஷன். போகிற வழியில் ஃபாரஸ்ட்ன்றதுனால அங்கே கடைகளும் அதிகமாக இருக்காது. அதனால நாங்கள் இங்கேயே ஒரு பேக்கரியில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சத்தியமங்கலன்றது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால அங்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பாங்க. வனவிலங்குகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். நீங்கள் போகிற வழியிலே நிறைய யானைங்க, லக்கு இருந்துச்சுன்னா புலி, சிங்கம் கூட பார்க்கலாம். நீங்கள் ஸ்ரீராமா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோழி கோழியா? கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. சத்தியமங்கலம் ஃபாஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. நீங்கள் ஃபாஸ்ட்குள்ளே என்ட்ரானாவே பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்ஸில் எதுவும் பார்க்க முடியாது. ஒரு சில வண்டிகளை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஃபாரஸ்ட்டு. நீங்கள் பர்மிஷன் வாங்கினா தான் உள்ளே போக முடியும். சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபாஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்கும். இது பண்ணாரி கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. ஆடி வெள்ளின்றதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு அந்த கோயிலில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இறங்குறதுக்கு டைம் இல்லை, அதனால உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. வெளியே இருந்து பார்த்துக்கங்க. பெரிய கோயிலுங்க இது. உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய ப்ரெஷர், நேச்சர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையான ஒரு இடங்க. நீங்களே பார்க்குறீங்கள, போகிற இடம்லாம் நிறைய மரங்கள், செடி கொடிங்க, அந்த இயற்கையான காற்று, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உண்மையுமே செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது சொன்னால் தெரியாது, நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஸோ போகிற வழியிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருக்காங்கன்னா, இந்த இடத்துல நிறைய வனவிலங்குகள்லாம் நடுவில் ரோட்டில் வந்துடும். இது மாதிரிலாம் வரும்போது நிறைய பேர் கார் ஸ்பீடை ஓட்டும்போது அது மேலே ஏற்றிடுவாங்கன்றக்கோசரம் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வரும்போது பார்த்துவாங்க. இந்த மவுண்டைன் ஏறும்போது 27th ஏர்பின் பெண்டில் நிறுத்தி இறங்கி கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்கள். அந்த வியூ பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்கும்.
இந்த காட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு உண்மையுமே லக் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மலைப்பாம்பு, புலி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நானும் ஒரு சில டைம் இந்த வழியில் வரும்போது இந்த மாதிரி வனவிலங்கள்லாம் பார்த்துருக்கேன். பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கண்டு ஏதாச்சும் படுதான்ட்டு. பாருங்கள் ஃபாரஸ்ட் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு காலில் ஏதாச்சும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட சுற்றி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையாலுமே கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. ஸோ செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினோடனே உங்களுக்கு ஒரு ரெசார்ட் இருக்கும். அது ரெசார்ட் பேர் பீஸ் வேலி ரெசார்ட். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock 4 PM. நாங்கள் வர வழியில் சாப்பிட்டு வந்தோங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதை என்னால் கவர் பண்ண முடியல. நீங்கள் சத்தியமங்கலம் தாண்டினோடனே ஆஸ்னூர்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் சாப்பாடுலாம் ஒன்றுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் விளையாடுறதுக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக குளிச்சுட்டு இங்கே நல்லா விளையாடலாம். ஸோ வாங்க இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2 டைப்பான ரூம் இருக்குங்க. ஒன்று டார்மெண்ட், ஒன்று ஷூட் ரூம்மெண்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டார்மெண்ட் இருந்து ஒரு நார்மல் ரூம், ஷூட் ரூம்மெண்ட் வந்து அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரூமை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எடுத்துருக்க ஷூட் ரூம் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்விம்மிங் பூலில் கூட இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பேர். இங்கே பார்த்தீங்கன்னா 4 கார்ட் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கார்ட் கேட்டால் கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம் வாங்க கைஸ். இது மெனுங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறதுனா கூட இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. This is Peace Valley Resort. ஸ்ரீராம் வ்ளாக் பண்ணுங்க. எஸ், வெல்கம் டு செரிகிராஃப்ட் டிபிபி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தலைமலை. ஸோ தலைமலையில் பீஸ் வேலின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து டார்மெட்ரி ரூம்ஸு, ஸ்வீட் ரூம்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. நல்ல ஆப்லான ப்ளெயின் ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே பார்க்க ஒரு ரூமை போய் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டைம். என்ன டைம் நம்மளுக்கு? இட்ஸ் 9:30. ஆல்மோஸ்ட் 10 ஆயிருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங்
எங்கடா போனானுங்க அப்படின்னா? தெரியல. ஸோ இதுதான் இந்த சைடு இருக்கிற நார்மல். அங்கே பீஸ் வேலிகிட்ட போ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கில் ஒரு ரீசனபிளான இடம்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கார்லாம் நிற்குது. அது இருக்குது. தென் யூ ஹேவ் டார்மெட்ரி ரூம்ஸ். டார்மெட்ரி ரூம்னா லைக் நார்மலாக சின்ன ரூம். அதில் உங்களுக்கு டார்மெட்ரின்னு எல்லாத்துக்கும் தெரியுமா அந்த மாதிரி. அப்புறம் ப்ளே கிரவுண்ட் ஏரியா நிறையா பேர் விளையாண்டுருக்காங்க பாருங்க. ஆனால் கிளைமேட்டும் வந்து எப்படி சொல்கிறது, 21-22 டிகிரிஸ் இப்போ இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நாங்கள் ஈரோடு அங்கே கோபி அங்கே இருக்கிறதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஓகேவான கிளைமேட். நாம புக் பண்ணது ரிசப்ஷன். யாரு பேசுறீங்க? நாகினி